வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நம்ம கோயில் பரிகாரங்கள் தலவிருட்சங்கள்னு ஒரு தலைப்பு. அந்த காலத்தில் கோயில்களை கட்டினதே பரிகாரங்களுக்காக தான். இதை நாம் பொதுப்படையாக பார்க்கும்போது நிறைய சைவ கோயில்கள், வைணவ கோயில்கள், ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. பொது பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதுபோக நட்சத்திர பரிகாரங்கள்னு இருக்குது. இன்னைக்கு நட்சத்திர கோயில்கள்னு சொல்லி நிறைய கோயில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தந்த நட்சத்திரக்காரங்க இந்தந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பண்டைய கால நூல்களில் அப்படி இல்லை. அந்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு வரம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு தெய்வம் காத்திருக்குங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக தெய்வ அனுகூலம்னு பேர். அந்த 27 நட்சத்திரக்காரர்களும் அந்த பர்டிகுலரான எந்த கோயிலுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். அதே போல் அந்த விருட்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தல விருட்சங்கள் வரக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயில் எடுத்துக்கலாம். அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கோயில். அங்கே இருக்கிற ஜம்புகேஸ்வரர் தெரியும், அகிலாண்டேஸ்வரி தெரியும். அங்கே இருக்கிற தலவிருட்சம் வெண்ணாவல் மரம். இந்த நாவல் மரம் என்னவா வேலை செய்யணும்னு தெரிஞ்சாதான் அந்த வெண்ணாவல் மரம் நமக்கு அந்த ஸ்தலம் விருட்சம் நமக்கு பரிகாரமாக அமையுமான்னு முதல்ல பார்க்கணும். எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம், அதெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட தினத்திலே, சொல்லப்பட்ட தினத்திலே போய் இந்த சொல்லப்படக்கூடிய கோயிலை போய் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது, அபிஷேக அர்ச்சனைகள் செய்துவிட்டு வரும்போது அதனுடைய பலன்கள் வேறு லெவலில் வேலை செய்யும். கண்கூட பார்க்கலாம். நிறைய விஷயங்களை இந்த மாதிரி நாம் சொல்லி நிறைய பேருக்கு அந்த பரிகாரங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம். கிருத்திகையில் பிறந்தவங்க இந்த ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, கடுமையான பண கஷ்டம், உங்களால் தொழில் எதை தொட்டாலும் உங்களுக்கு நஷ்டத்திலே போகுது, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நாம் குறித்து கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரரை போய் பார்த்து அவங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உச்சிகால பூஜை, கோபூஜை நடக்கும், பார்த்துட்டு அந்த விருட்சம் தலவிருட்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீர் ஊற்றி சுற்றி வழிபாடு செய்து விட்டு வந்தால் கண்டிப்பாக இது அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை தர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிவிடுங்க, உங்களை வாழ்க்கையில் ஒரு செழிப்பான நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கு திசாபுத்திகள் இடம் கொடுக்கும். நான் தான் போன வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன். நல்ல விஷயங்கள் நமக்கு நேரம் சரியாக இருக்கும்போது தான் நம்ம காதிலே ஏறும். மற்ற நேரத்தில் நம்ம மண்டைக்கு அது உரைக்காது. நல்லது சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிடுவோங்க, உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுவோம். ஆனால் உங்கள் திசாபுத்திகள் என்று உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதோ, அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் காதிலே விழுந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஓடி போய் அதை செஞ்சுட்டு வந்துடுவீங்க. செஞ்சுட்டு கொஞ்ச நாளில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிவிடுங்க. ஓவர் நைட்டில் எதுவும் மந்திரத்தெல்லாம் மாங்காய் விழாதுங்க. ஓவர் நைட்டில் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும்னு நினைக்காதீங்க. திசாபுத்திகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு 6 மாதம் கழித்து ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினச்சதுன்னா இப்போவே அதுக்கான விதையை விதைச்சிடும். அப்போ தான் உங்களை 6 மாதம் கழித்து கவிக்க முடியும்னு அதுக்கு தெரியும். இப்போயே ஒரு ஆளை உங்களுக்கு அனுப்பும் கூட, போய் அந்த ஆள் கூட பார்ட்னராக சேருது.
6 மாதம் அவனுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு நடி. 6 மாதம் கழித்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிடும். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அது என்ன பண்ணிடுச்சிங்க? பிளான் பண்ணிடுச்சு. அந்த தசாபுத்தி மாற்றங்கள் என்ன பண்ணிடுச்சிங்க? அதுக்கு உண்டான ஆட்களை அனுப்பி. அப்போ என்ன நடக்குது? ஒரு நாளில் எதுவுமே நடக்கிறது இல்லையே. நாம் அதை யோசிக்கிறது இல்லை. பரிகாரம்னு உடனே போய் இந்த அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அடி வயிற்றில் கை வச்சு பார்த்தாலான்னு எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவோம். குழந்தை இல்லைன்னு போனாலாம் அரச மரத்தை சுற்றுமான்னு சொல்லியிருக்காங்க. தினம் போய் அரச மரத்தை சுற்றிட்டு வர்றது, ஒரு வாரம் கழித்து வயிற்றில் கை வச்சு பார்க்குறது, குழந்தை வந்ததா இல்லையா, குழந்தை வந்ததா இல்லையா. அந்த மாதிரி கிடையாது. பரிகாரம்லாம் மந்திரத்தில் மாங்காய் விழாது. ஆனால் நீ வந்து நம்ம சாஸ்திரப்படி செய்யும்போது அதுக்கு கண்டிப்பான பலன் உண்டு. ஒரு நாளில் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யும்? திசாபுத்திகளோடு மாறி கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை நிச்சயம் 100க்கு 100 தரும். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தெய்வானுகூலங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து தெய்வம் துணை நிற்க வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை பிடிக்கணும்? 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு விதமாக தான் வரும். எல்லாம் ஒரே மாதிரிலாம் வராது. குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட தெய்வத்தை போய் நாம் என்ன பண்ணிக்கணுங்க? கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது ஆரம்பத்தில் சோதனை தான் கொடுக்கும். நான் ஒருத்தருக்கு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுதுங்க, அவரால் போக முடியல. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கலைன்னு அர்த்தம். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் வழி தான் காட்ட முடியும். சார் வழி இதுதான், வழி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவரால் பிடிக்க முடியல. அவருடைய விதி அவர் என்ன பண்ணுதுங்க? தடுக்குதுங்க. இதையும் நாம் வந்து பார்த்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு கைட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி பெயர்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த மாதிரி ஆகாத நேரங்கள் வரும்போது அந்த ஆகாத மனிதர்கள், அந்த பெயருடையவர்கள் என்ன பண்ணிவிடுவாங்க? நம்மக்கிட்ட நெருங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் 6 மாதம் 1 வருஷம் கழித்து நமக்கு தீராத மனவேதனையும் உளைச்சலையும் கொடுத்து விட்டு போவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அந்த விஷயங்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணலாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து வருமுன் காப்போம்னு சொல்கிறோமா இல்லையா? பிரச்சனை வந்தப்புறம் அவசப்படுறது எப்படி? வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி உஷாராகிறதுங்கிறது எப்படி? அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது நல்ல விஷயங்களை சொல்பவர்கள் காதிலே நாம் அதை கேட்டு அதுக்கு தகுந்த சரியான நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க? சேஃப்கார்டு பண்ணிக்குவோம். நேரம் கெட்டு போனவங்க போயா பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அவசரப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாம் எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும், எந்த விருட்சங்களை, விருட்ச சாஸ்திரம்னே ஒன்று இருக்குது. அதில் தான் நான் கருங்காலியை பற்றிலாம் சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் சொன்னேன். இன்னும் வகுப்பில் இதை பற்றி நம்ம தெளிவாக எடுக்க போகிறோம். எந்தெந்த இதை வந்து யார் யார் அணியெல்லாம் அணியக்கூடாது, ரத்தனங்களை பற்றிய சாஸ்திரங்களே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களே அடுத்து வரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட பெயரியல் சாஸ்திரங்கிற வகுப்பில் நம்ம அதெல்லாம் எடுக்க போகிறோம். அதனால் யார் யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு பயனடையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த கோயில் பரிகாரங்கள் என்பது அதில் நிறைய சூட்சமங்கள் அடங்கியிருக்கிறது. அது நேரங்காலம் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் அப்படிங்கிற பழமொழி உண்டு. அது சரியான நாளை குறித்து அந்த மாதிரி சரியான முறைப்படி செய்யும்போது இந்த பரிகாரங்கள் மிகச்சிறந்த வகையிலே வேலை செய்யும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு வந்து சாதகமான தசாபுத்திகள் நமக்கு நடக்கணும். அந்த அந்தரம் சூட்சமாவது கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். தசாபுத்தி பெரிய தசாபுத்தி வரும்போது அது அந்தரங்கள் வந்து சாதகமான அந்தரங்கள் வரும்போது அதை என்ன பண்ணிக்கணுங்க? கண்டிப்பாக நாம் அதை நமது வெற்றிக்காக, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சால் தானேங்க பயன்படுத்துறது. கையில் போகிற வழியில் தடிக்க ஒரு கல் கிடக்குதுங்க, அதில் மதிப்பு தெரிஞ்சவனுக்கு அது கல் வேறு கல்லுன்னு நினச்சி அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். மதிப்பு தெரியாதவன் என்ன பண்ணிடுவாங்க? அதை தூக்கி போட்டுட்டு அந்த கல்லை நொந்துக்கிட்டு தான் போவான், அடைச்சி நம்ம அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ஒரு மதிப்புமிக்க கல்லாக கூட இருக்கலாம். சாதாரணமாக அது வழியில் கிடந்து நம்ம காலை இடறி விட்டுருக்கலாம்.
அந்த மதிப்பு தெரிஞ்சவன் என்ன பண்ணிவிடுவாங்க, அதை சரியாக பயன்படுத்திக்குவோம். தெரியாதவனுக்கு அது வெறும் கல் தான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய கோயில்கள், எண்ணற்ற கோயில்கள் உண்டு. பழங்காலத்து கோயில்கள், சாநித்தியம் நிறைந்த கோயில்கள் உண்டு. அதில் செய்யப்பட்ட அந்த ஆகம முறைப்படி செய்யப்பட்ட மந்திர பிரதிஷ்டைகள் பல்லாயிரம் வருடங்களாக இன்றும் அந்த சக்தியை என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, மிகச்சிறந்த வகையிலே நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வதை நாம் கண்ணால் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறதாகவும் இருக்கும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதையெல்லாம் நம்ம கூட சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பரிகார ஸ்தலங்கள் பற்றின விஷயங்களையும் அந்த விருட்சங்கள் பற்றின முக்கியமான விஷயங்களையும் அதனால் அந்த கோயிலுக்கு போய் இப்போ நம்ம அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லி சொன்னோம், நாவல் மரம் சொன்னோம். அது அவ்வளோ தூரம் போக முடியாமல் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாங்க, அந்த நாவல் மரத்தை பக்கத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில்களில் கூட போய் குறிப்பிட்ட நாள் நட்சத்திரங்களிலே வழிபாடு செய்து வரும்போது மிக அற்புதமான பலன்களை நாம் சந்திக்கலாம். நாம் பல விஷயங்களை இதிலிருந்து நாம் என்ன பண்ணிடலாங்க, பரிகாரத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முறைப்படி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் பொதுவாக பரிகாரம் சொல்லி எல்லோரும் போகிறது, நம்ம இஷ்ட தெய்வம்னு ஒன்று உண்டு. எப்பயுமே ஒரு மனசுக்கு பிடிச்ச தெய்வம்னு உண்டு, குலதெய்வம்னு ஒன்று உண்டு. ரெண்டுமே நமக்கு மனதை கவர்ந்த தெய்வம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த தெய்வம் நமக்கு வரம் தர தயாராக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எந்த தெய்வம், எந்த தேவதை நமக்கு சாதகமாக நமக்கு வரம் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நமக்கு ஒருத்தர் செய்ய தயாராக இருக்கான்னா அவன்கிட்ட போய் கேட்டால் தான் கிடைக்கும். வச்சுருக்கான், ஆனால் நமக்கு கொடுக்க மனசு அவனுக்கு இல்லைன்னா அவன்கிட்ட போய் எவ்வளோ பண்ணாலும் கிடைக்காது. அதனால் அவன்கிட்ட இருக்கணும் முதல்ல. இன்னொன்று, அவனுக்கு நமக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கிற மாதிரி தான் போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. ஜனங்கக்கிட்டே, மனுஷங்கிட்டே இப்படி தான். சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லையா? எல்லோரும் நமக்கு உதவி பண்ணுறாங்களா? கிடையாது. அப்போ அந்த மன ஓட்டம், அந்த கரெக்டாக நமக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் அந்த நபரிடத்திலே இருக்க வேண்டும். அப்போ மனிதனுக்கே இது அப்படிங்கும்போது தெய்வத்துக்கு எப்படிங்க, எந்த தெய்வம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சி அதை போய் நம்ம விழுந்து காலில் விழுந்து ஐயா சாமின்னு பிடிச்சோம்னா நீ எப்போ வருவன் தான் காத்துக்கிட்டு இருந்தால் இந்தா புடின்னு கொடுத்துரும். ஸோ அது என்னங்கிறத அந்த சூட்சுமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் மிகச்சிறப்பான வெற்றியை, மிகச்சிறப்பான பரிகாரத்தை வாழ்க்கையில் செய்து ஜெயிக்க முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாராக இருந்தாலும் எனக்கு இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கூப்பிட்டு பேசுங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.